கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, நாங்கள் வேதாகமத்தில் பெண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் கூறப்போகும் அந்த பெண்களை பற்றி ஏசப்பா, இன்றைக்கு யாரை பற்றி கூறுகிறோமோ அவர்களை பற்றி நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ளவும், அதன்படி நல்ல கருத்துக்களை எடுத்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நடந்து கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இடைப்பட கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஸோ நம்ம இந்த வாரம் பார்க்க போகின்ற அந்த பெண்ணோட பெயர் மரியாள். இந்த மரியாள் நம்ம வேதாகமத்தில் நிறையா மரியாளை பற்றி பார்த்துருக்குறோம். இந்த மரியாள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இவங்க ரோமாபுரியில் இருக்கிற மரியாள். ஸோ இதுக்குரிய வசனம் பார்க்கலாம். ரோமர் 16வது அதிகாரம் 6வது வசனம். எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். ஸோ நம்ம பைபிளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மரியாள் வருவாங்க. இயேசுவின் தாயாகிய மரியாள் வருவாங்க, மார்க்குவின் தாயாகிய மரியாள் வருவாங்க, அதுக்கப்புறமா மார்த்தாவோட சகோதரி மரியாள் இருக்காங்க. இவங்க ரோமாபுரியில் வாழ்ந்த மரியாள் என்னும் பெயர் கொண்ட பெண்மணி. இவங்க பார்த்திங்கன்னா பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்தவர்கள் இல்லை, அவங்களும் ஒருத்தர். அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது இந்த ரோமர் 16வது அதிகாரத்தை பார்த்திங்கனாக்கா நிறைய பெண்கள் நம்ம இந்த தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரோம். யாரெல்லாம் பவுலோட சேர்ந்து பிரயாசப்பட்டார்கள், ஊழியம் செய்தார்கள்னு பார்க்குறோம்ல. அந்த மாதிரி இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எத்தனை பேர் நம்ம மற்றவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கோம். இப்போ பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம வேலை செய்கிற ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை எந்த குடும்பமாக இருக்கட்டும், எத்தனை பேர் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, நான் எப்போவுமே காலேஜில் கூட சொல்வேன், இப்போ ஒரு வேலை அந்த வேலை எனக்கு முக்கியம்னா என் கான்சன்ட்ரேஷன் அதில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி நான் செய்வேன். அது எனக்கு சம்மந்தப்பட்ட வேலை கிடையாது. ஆனால் நிறைய பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறோன்றப்போ நம்ம அவ்வளோ ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். நீங்களே வீட்டில் கூட பாருங்களேன், அம்மா அப்பா இருக்கிறப்போ அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஒதுங்கிடுவோம். அதே மாதிரி அம்மா அப்பா இல்லாத காலத்தில் நம்மளோட பெரியவங்க பார்த்துக்குவாங்கன்னு ஒதுங்கிடுவோம். ஆனால் நம்மளுக்குன்னு அந்த விஷயம் வரும்பொழுது அதில் நம்ம ஒரு பயங்கர இன்வால்மெண்ட்டோடு செய்வோம். ஏன்னா அது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் நம்மளை தானே கொஸ்டின் பண்ணுவாங்க அப்படின்னு செய்வோம். ஆஃபீஸில் காலேஜ்லலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா அப்படி தான் நம்ம இருப்போம்ல. ஆனால் இந்த பெண்கள் பாருங்கள், கர்த்தருக்காக அவங்க பெயர் வேதாகமத்தில் இடம் பெறுதோ இல்லையோ அதை பற்றி அவங்க யோசிக்கல. ஆனால் அவங்க ஃபுல் இன்வால்மெண்ட்டோட அந்த காரியத்தை செய்தார்கள். அதனால தான் பவுல் எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களை பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ரோமாபுரியை சார்ந்தவர்களாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இல்லைன்னா அவங்க ஒரு யூத பெண்மணியாகவும் இருக்கலாம். அவங்க பவுலுக்காக மிகவும் பிரயாசப்பட்டவர்கள். அவர்களோட ஊழியர்களோடு சேர்ந்து இவர்களும் மிகவும் பிரயாசத்தோடு கர்த்தருடைய வேலையை செய்தார்கள். அதுக்கப்புறமா அவங்க அந்த பணியை சிறப்பாக செய்தார்கள். அவங்க தேவ ஊழியருக்கு ஆதரவாக இருந்தார்கள், உறுதுணையாக இருந்தார்கள். இதெல்லாம் மிகவும் ஒரு பாக்கியமான காரியம். ஏன்னா நம்ம ஒருத்தரோடு சேர்ந்து உறுதுணையாக ஆவலாய் சிறப்பாக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த மகிமை முதலாவது கர்த்தருக்கும், ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா அதை யார் எடுத்து செய்கின்றார்களோ அவர்களுக்கும் அந்த மகிமை போய் சேரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த மெசேஜில் எல்லா மெசேஜ்லேயும் அடிக்கடி இதை நான் சொல்லிட்டு வரேன். அப்படின்னா தன் வாழ்க்கையில் அவங்க கர்த்தருக்கு முதலிடத்தை
தந்தார்கள். அதுக்குமா அவர் மேலே வந்து அளவில்லாத அன்பு வைத்தார்கள், விசுவாசம் வைத்தார்கள், கீழ்ப்படிந்திருந்தார்கள். அதனால தான் அந்த அன்பு, விசுவாசம், கீழ்ப்படிதல் இருந்ததுனால தான் அவங்க பார்த்திங்கன்னா உடன் ஊழியக்காரருக்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் காணப்பட்டார்கள். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல அன்பாகவும் அதுக்கப்புறமா விசுவாசமாகவோ கீழ்ப்படிதலோடு இருந்தால் தான் நம்ம அந்த இடத்துல வந்து போய் ஒருத்தருக்கு உதவி செய்வோம்ல. இப்போது நம்மளுக்கு வந்து ஒருத்தரை நம்ம நம்புகிறோம்னாக்கா நம்மளறியாமல் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் போய் முன்ன நிற்போம், அவங்கக்கிட்ட கன்சர்ன்டாக இருப்போம், அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு தருவோம். ஏன்னா அவங்க மேலே இருக்கிற அந்த அன்பு, அந்த கரிசனை, அது அவங்கள குறித்த அந்த கன்சர்ன் இருக்கிறதுனால நம்ம செய்வோம். அதே மாதிரி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஊழியத்திலும் இவர்களுக்கு வந்து அந்த ஊழியக்காரர்கள் மேலே அளவில்லாத அன்பு இருந்தது, விசுவாசம் இருந்தது, அதுக்கப்புறமா கீழ்ப்படிதல் இருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த உறுதுணையாக இருந்தாங்க. இன்னொன்று வந்து ஆதரவாய் இருந்தார்கள். அப்படி நம்ம உறுதுணையாக ஆதரவாக இருக்கும் பொழுது அந்த ஊழியக்காரரின் சுமைகள் வந்து லகுவாக மாற்றப்பட்டது. நம்ம கூட வீட்டில் எடுத்துக்கோங்களேன், இப்போது நம்மளுக்கு வந்து யாராவது ரொம்ப உறுதுணையாக இல்லை ஆதரவாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்போது நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளறியாமல் நம்மளோட பாரம் வந்து குறைந்தது போல காணப்படும். நீங்கள் நிறைய விஷயத்தில் எடுத்து பாருங்கள், அது சபையாக இருக்கட்டும். இப்போ சபை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிசி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க மற்றவங்களோடு சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்லுவோம். எப்படின்னா அந்த வேலையை வந்து பங்கிட்டு செய்வார்கள். அப்போ அது அவங்களுக்கு பாரமாக தெரியாது. அதே மாதிரி தான் குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு காரியத்தை அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும், அண்ணன், அக்கா, தம்பி, தங்க, பேரண்ட்ஸு, உற்றார் உறவினர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து செய்கிறப்போ அந்த காரியம் வெற்றிகரமாக முடியும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அது சுமையாக தெரியாது. அதே மாதிரி தான் கர்த்தருடைய ஊழியத்தை நாம் ஒருவரை ஒருவர் தாங்கி அன்போடு கரிசனையோட ஊழியம் செய்யும் பொழுது அந்த பாரமோ அந்த சுமையோ வந்து அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மரியாள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எல்லா விதத்துலையும் இவங்களுக்கு வந்து உதவியாக இருந்தாள் என்று கூறப்படுகிறது. அதுக்கப்புறமா அவங்க கர்த்தர் வந்து அவங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை அதை வந்து கரெக்டாக அவங்க வந்து பயன்படுத்தினார்கள். அதுக்கப்புறமா வந்து கலாத்தியர் 6:9 கூறியிருக்கிறது போல நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். இந்த வேதத்தின் இந்த வசனத்தின்படி அவங்க எப்படி இருந்தாங்கன்னா அந்த ஊழியக்காரர்களுக்கு நன்மை செய்வதில் அவங்க சோர்ந்து போகவே இல்லை. அதுக்கு மத்தேயு 25:40 கூறியிருக்கிறது போல மிகவும் சிறியவராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை என்னைக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொன்னதை மனதில் கொண்டு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா செயலில் அதை காட்டணும். ஏன்னா இவங்க அப்படி தான் இருந்தாங்க. மரியாள் அவங்க வந்து அந்த ஊழியருக்கு உதவி செய்தார்கள், கரிசனையாக இருந்தார்கள், உறுதுணையாக இருந்தார்கள். அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். நம்ம வந்து ஒருத்தருக்கு அதை வந்து இப்போ நம்ம உதவுறோம் அப்படின்னு வாய்மொழியாக மட்டும் சொல்லாமல் அதை நம்ம செயல்லையும் காட்டணும். அப்போ தானே அவங்க நம்புவாங்க. ஸோ சாதாரண மனுஷரிடத்துல நம்ம இப்படி நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்திற்காக நம்ம வந்து அதை செயலில் காட்ட வேண்டும். அப்படி நம்ம செய்யும் பொழுது தான் தேவன் வந்து நமது மூலமாக வெளிப்படுவார். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு பெரிய ஊழியக்காரராக இல்லைனா கூட நம்ம இருக்கிற அந்த சிறு சிறு தாளந்துகளை வைத்து நம்ம வந்து ஊழியர்களுக்கு உறுதுணையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பவுல் என்ன சொல்கிறாரு, எங்களுக்காக பாடுபட்டவள்ன்றாரு. அப்போது அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட சேர்ந்து பாடுபட்டு ஊழியத்தை செஞ்சுருந்தா அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். இப்போது நீங்கள் வந்து யோசித்து பாருங்கள், உங்களையும் என்னையும் குறித்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஆத்துமாவை சேர்ப்பதில் இவர்கள் பாடுபட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுவாரா?
ஒரு நிமிஷம் அதை யோசித்து பாருங்க. நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டிருக்கிறோம், நம்மக்கிட்ட இருக்கிற எந்த தாளந்தை உபயோகித்து கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதில் பாடுபட்டோம். அதை நம்ம கேட்டு பார்க்கணும். கர்த்தர் வந்து அப்படி அவருக்காக நம்ம வந்து பாடுபடும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய பெயரை வந்து பரலோகத்தில் சொல்லி வாழ்த்துவார். அதில் வந்து நம்ம உறுதியாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி பார்த்த மரியாளில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ரோமபுரியில் வாழ்ந்த ஒரு பெண்மணி, ஒரு யூத பெண்மணியாக கூட இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அவங்க எப்படி இருந்தாங்க, உறுதுணையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் மேல் அன்பாகவும் விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் காணப்பட்டார்கள். அதனால தான் பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்தவர்களிடத்தில் வந்து எப்படி இருந்தாங்க, அவங்க உறுதுணையாக இருந்தாங்க. தன்னுடைய தாளந்துகளை பயன்படுத்தி அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்தார்கள். அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தீங்கன்னா அவர்கள் அப்படி பாடுபடும் பொழுது பவுலாலும் பாராட்டப்பட்டார்கள். கண்டிப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவங்கள பாராட்டியிருப்பார். ஸோ நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், நம்மளை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவங்க, இந்த பெண், இந்த ஆண், இந்த குடும்பம் எனக்காக பாடுபட்டது, என்னுடைய ராஜ்யத்தை கட்ட இவர்கள் உதவி செய்தார்கள் அப்படின்னு சொல்கிற நிலையில் இருக்கிறோமா என்று நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக நம்ம இன்னொரு பெண்மணியை பற்றி கூட இன்னைக்கு பார்த்துடலாம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூஃபஸின் தாய். அதுக்குரிய வேத வசனம் ரோமர் அந்த 16வது அதிகாரமே எடுத்து வச்சுங்க. அதில் வந்து எத்தனாவது வசனம்னா 13வது வசனம். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். அப்போ வந்து ரூபையோட தாய், இங்கிலீஷில் சொல்கிறப்போ ரூஃபஸ்ன்னு சொல்லுவோம். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நம்ம யாரோடையாவது பழகிறப்போ அவங்களுடைய தாயாரை நம்மளும் வந்து தாயாக நினைப்போம், அவர்களுடைய பெற்றோர்களை நமது பெற்றோராகவும் நினைப்போம். அதுக்கப்புறமா அவர்கள் கூட பிறந்தவர்களை நம்மளுடைய கூட பிறந்தவர்களாக நினைப்போம். அப்படி தானே நம்ம சொல்லுவோம். அப்போது அந்த பெற்றோர்கள், அந்த தாய் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய எல்லா கஷ்டத்திலும் துன்பத்திலும் நம்மளுடைய மகிழ்விலும் நம்மளுடைய தாழ்விலும் நம்மளுடைய போராட்டத்திலும் பாடுகள்லையும் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்திருந்தா நம்ம வந்து அவங்க தாயையோ நம்ம தாயாக நம்ம கருதுவோம். அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா பவுல் என்ன சொல்வாருன்னா, எனக்கும் தாயாகிய, அப்பன்னா அந்த தாய் ரூபையோட தாய், ரூஃபஸோட தாய் வந்து எவ்வளவு வந்து அந்த பவுலுக்கும் அந்த ஊழியக்காரர்களுக்கும் எவ்வளவு அன்பாக இருந்திருப்பார், கரிசனையாக இருந்திருப்பார், அவங்கள எவ்வளோ நல்லா உபசரிச்சிருந்திருப்பாங்க. நம்ம கூட இப்போ ஒரு சிலர் வீட்டுக்கெல்லாம் நம்ம போகவே மாட்டோம். ஏன்னா அங்கே வந்து நம்மளை நல்லா கவனிக்கவும் மாட்டாங்க, பேருக்கு நம்மக்கிட்ட பேசுவாங்க, இல்லை மனசில் வந்து ஒரு ஹேட்ரடை வச்சுட்டு நம்மகிட்ட பழகுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா அவங்க வீட்டுக்கெல்லாம் நம்ம போகவே மாட்டோம். யார் நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, நம்மளை நல்லா கவனிக்கிறாங்க, நம்மகிட்ட கன்சர்னாக இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு தான் நம்ம எப்போவுமே போவோம். அவங்கள பார்த்தா தான் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். மற்றபடி எல்லார் வீட்டுக்கெல்லாம் நம்ம போக மாட்டோம், எல்லாரோடையும்லாம் பேச மாட்டோம்ல. ஸோ அந்த ஒரு யூனிட்டி இருக்கும் இல்லை. அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா ரூஃபஸோட தாயை வந்து பவுலடியார் வாழ்த்திய பெண்களில் அவரும் ஒருவர். பவுல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரூஃபஸோட தாயை வந்து தனது தாயாக கருதி அவர் வந்து பெருமை பாராட்டுகிறார், இன்னொன்று உரிமையாக அவரை வாழ்த்துகிறார். அதுக்கப்புறமா வந்து லூக்கா 23:26 இவங்க ரூஃபஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிரேனே ஊர் சீமோனின் மகன். சிரேனே ஊரில் இருக்கிற சீமோனுடைய மகன் தான் இந்த ரூபஸ். ரூபஸோட தாய் வந்து சிரேனே ஊர் சீமோனினோட மனைவி. ஸோ ரூபஸ் யார், சீமோனுக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் பிறந்தவர் தான் இந்த ரூபஸ்ஸு. அப்போது சீமோனோட மனைவி தான் இங்கே கூறப்படுகின்ற ரூபையோட தாய். அவர்களுடைய பெயர் இங்கே குறிக்கப்பட்டுள்ள. அதுக்கப்புறமா வந்து இயேசு வந்து அந்த இயேசுவோட பாடுகளில் பற்றி
பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, பிலாத்து வந்து அவரை வந்து சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்துட்டுப்பாரு. அப்போ வந்து அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அவர் இயேசு கிறிஸ்து கொல்கத்தாவுக்கு போகும்பொழுது அந்த வழியில் வந்து சிரேனே ஊராகிய அந்த சீமோனை பார்த்து இயேசுவின் சிலுவையை சுமந்து செல்லும்படி பலவந்தப்படுத்துவாங்க, அப்படின்னு கட்டாயப்படுத்துவாங்க. அப்போது சிலுவை அந்த பாடுகளை நேரடியாக காணும் வாலிபனாக யார் இருந்தது? இந்த ரூஃபஸ் காணப்பட்டான். அதுக்கப்புறமா வந்து அவனுடைய தகப்பனாகிய சீமோனோடு இருந்து இயேசு சிலுவையில் அந்த தொங்கிய அந்த காட்சிகளை இவன் வாலிபனாக இருந்த அந்த காலத்தில் அதை கண்டிப்பாக பார்த்துருப்பான். அதனால அவர் மேலே அவனுக்கு அளவில்லாத நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும், விசுவாசம் ஏற்பட்டிருக்கும். அதனால் அவர் வந்து தன்னை ஒப்பு கொடுத்தார், அர்ப்பணித்தார். அதுக்கப்புறமா வந்து அவருடைய அன்பிற்கு அடிமையாக வாழ்ந்திருப்பான் என்று காணப்படுகிறது. அதுக்கப்புறமா வந்து ரூஃபஸ் வந்து கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், பரிசுத்தவான்களில் அவன் உயர்ந்தவனாக கருதப்பட்டான், சபையின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். ஸோ இவனோட தாயை தான் யார் வாழ்த்துறது? பவுல் வாழ்த்துறாரு. அப்போது அந்த மகன் வந்து ஒரு தெய்வ பக்தியாக இருக்கான்னா அதுக்கு முக்கிய காரணம் யார்? அவனுடைய பெற்றோர்கள். குறிப்பாக யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய தாய். ஸோ நீங்கள் இந்த தாயாகிய இந்த இன்னைக்கு இந்த தியானத்தை கவனித்து கொண்டிருக்கிற, இந்த மெசேஜை கவனித்து கொண்டிருக்கிற பெண்கள் வந்து நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? உங்களோட பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில் நடத்துகிறீங்களா? அதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா எப்போவுமே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசில் பசங்களை கண்டிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யட்டும், அதன்படி நடக்கட்டும், அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் அவங்க வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் வந்து திட்டுவாங்க, புலம்புவாங்க, ஐயோ இப்படி கெட்டு போயிட்டானே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா நீதிமொழிகளில் கூறியிருக்கிறது போல் பிள்ளையானவன் வளர்க்க வேண்டிய வழியில் அவனை நம்ம வளர்க்கணும். கண்டிக்கிறியா, கண்டித்து அதெல்லாம் விட்டுட்டு அந்த வளர்கின்ற அந்த பருவத்தில் அந்த காரியத்தெல்லாம் நம்ம தண்டிக்க வேண்டிய செயல்களெல்லாம் விட்டுட்டு அவன் வளர்ந்து ஒரு நிலைமைக்கு வந்தப்புறம் அவன் செய்கின்ற அந்த காரியங்களை பார்த்து நம்ம வந்து குறை கூறுவது மிகவும் தவறான காரியம். அது அந்த தாய் வந்து அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய வேதத்தின்படி வளர்க்க அவங்க வந்து கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் நாளைக்கு வந்து உங்கள் பிள்ளைகள் பார்த்து உங்களை வந்து குறை சொல்லவே கூடாது. அப்படி ஒரு தாயாக நம்ம இருக்க வேண்டும். யோவானுக்கு இப்போ வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் பார்த்தீங்கன்னா மரியாள் இல்லை. அப்போது இயேசு கிறிஸ்து இறக்கின்ற அந்த நேரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு அவர் வந்து தன் உயிரை கொடுக்கின்ற அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யோவானை பார்த்து சொல்வார்ல, இதோ உன் தாயின்னு. அப்போது இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாகிய மரியாள் யோவானுக்கும் தாயாக கருதப்பட்டாள். அந்த பாக்கியம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காதுல்ல. நம்ம கூட யார் வீட்டுக்காவது போனோன்னா இப்போது அம்மா இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், நீ ஏம்மா அப்படியெல்லாம் யோசிக்கிற, நீயும் என் பொண்ணு மாதிரி தான் அப்படின்வாங்க. நான் எனக்கு வந்து இப்போ ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அப்படின்னா நான் காலேஜில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், எல்லாரும் மேடம் தான் கூப்பிடுவாங்க, அந்த ஒரு பையன் மட்டும் பேசுகிறப்ப அம்மான்னு சொல்லுவான். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இவன் இப்படி வந்து கூப்பிட்றானேன்ட்டு. அதனால் நான் அது வந்து தடுக்க மாட்டேன். சரி அவன் எப்படி கூப்பிட்றானோ கூப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு நான் விட்டுருவேன். ஆனால் அந்த ஒரு 1 or 2 years அவன் முடிக்கின்ற அந்த கோர்ஸ் முடிக்கின்ற அந்த தருவாயில் வந்து அவனோட ஆட்டிடியூட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்போ தான் நான் அந்த பையன்கிட்ட சொன்னேன், எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒருத்தர் அம்மான்னு கூப்பிட்றோன்னாக்கா அவங்கள வந்து அம்மா ஸ்தானத்தில் வச்சு அவங்களுக்குரிய மரியாதை என்னதான் நம்ம கண்டித்து உணர்த்தினாலும் நம்ம வந்து அம்மாவை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டோம்ல. ஆனால் நீ அப்படி இல்லை, எப்பவுமே வந்து பெற்ற அம்மா வேற, இன்னொருத்தரை நம்ம அம்மான்னு கூப்பிடுறது வேற. ஏன்னா தெர் இஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பயாலஜிக்கல் மதர் அண்ட் த அடாப்டட் மதர். பயாலஜிக்கல் மதர்னா அவங்க வயிற்றில் பிறந்தவங்க, அதே அடாப்டட்னா தத்தெடுத்திருப்பாங்க. இப்போ காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ நம்மளை வந்து அம்மான்னு பசங்க வந்து ஆசையாக கூப்பிடும், அப்பான்னு கூப்பிடுங்க. ஆனால் இட் டசன்ட் மீன் தட் தே ரியலி கன்சர்ன்டு.
ஏன்னா அப்படி அவங்க வந்து உண்மையாகவே நம்மள அம்மா அப்பா அப்படின்னு நினைத்தாங்கன்னா தப்பு செய்ய மாட்டாங்க. அப்படி தப்பு செய்து அதை நம்ம உணர்த்தினா அதை பற்றி வந்து தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க, உடனே மனம் திரும்புவாங்க. அதே மாதிரி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை வந்து சொந்த மகனாக மகளாக நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மளை வந்து நாம் செய்த பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காக பாடுபட்டார், நமக்காக உயிர் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், டெய்லி நம்ம எவ்வளோ தப்பு செய்கிறோம்ல. நான் வந்து சிக்காரப்பெல்லாம் யோசிப்பேன், ஏசப்பா நான் ஏதோ தவறு பண்ணியிருக்கேன், அதனால தான் எனக்கு இந்த சிக்னஸ் வருது. இல்லைன்னா என்னை வந்து நீர் வந்து ஏதோ என்கிட்ட இருக்கிற ஒரு குணத்தையோ இல்லை ஒரு காரியத்தை மாற்றவோ வந்து என்னை வந்து நீர் வந்து எப்படி ஒரு பொண்ணை உருவாக்கணும்னா கோல்டு இல்லை அது நெருப்பில் புடமிடப்படுகிறது, அதுபோல் என்னை வந்து பரிசுத்தமாக மாற்றுவதற்கு என்கிட்ட காணப்படுகின்ற சிறு சிறு தவறுகளை எல்லாம் நீ வந்து என்னை கண்டித்து உணர்த்துகிறீர் அப்படின்னு நான் எடுத்துக்குவேன். யூஸ்வலாக அப்படி தான் நான் எடுத்துக்குவேன். அப்போது உடனே நான் வந்து ஐ யூஸ் டு அப்பாலஜைஸ். ஒரு வேளை நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலோ இல்லை மனதளவில், ஏன்னா வெளியரங்கமாக நம்ம பரிசுத்தமாக தெரியலாம், ஆனால் நம்ம மனசுக்குள்ள நம்மளுடைய இருதயத்தின் சிந்தனைகளை யாருக்கு தெரியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அப்போ வந்து நம்ம நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமான்றது அவர் வந்து பார்த்து கொண்டே இருக்கிறார், நம்மளை கவனித்து கொண்டே இருக்கிறார். அவர் வந்து நம்மளை மட்டும் இல்லை, என்னை மட்டும் கவனிக்கல, எல்லாருமே உலகம் முழுவதும் அவருக்கு நோக்கி கொண்டிருக்கிறார். ஒரு பறவையாக இருக்கட்டும், இல்லை பிராணிகளாக இருக்கட்டும், இல்லை புழு பூச்சி, அவர் படைத்த ஒவ்வொரு காரியத்தையும் அனுதினமும் அவர் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். அப்போது நம்ம செய்கிற தப்பை மட்டும் அவர் பார்க்காம இருப்பாரா? யோசித்து பாருங்க. ஸோ நம்ம வந்து மனம் திரும்பி அதற்காக பாவ மன்னிப்பு கேட்டு அவரோட ஒப்புரவாகி அதுக்கப்புறம் அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அந்த விபச்சார தொழிலில் ஈடுபட்ட பெண் பாவம் செய்த பொழுது அவளை கல்லெறிந்து கொள்வதற்கு அந்த ஊர் ஜனங்க வந்து இயேசு கிட்ட கொண்டு வர்றாங்க. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? உங்களில் யார் பாவம் செய்யலையோ அவன் வந்து முதலாவது அவள் மேல் கல்லெறிங்கன்னு சொல்லுவார். அப்போது அவர் சொல்லிட்டு கீழே தரையில் எழுதிட்டே இருப்பார். அப்போ நிமிந்து பார்த்தா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, அந்த பெண்ணை பார்த்து இனி நீ பாவம் செய்யாதே. அப்போது அதை தான் நம்மக்கிட்டையும் எதிர்பார்க்குறாரு. நம்ம வந்து பாவ மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் அதே தவறை செய்யும் பொழுது தான் நம்ம தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறோம். He is merciful. God is a merciful God. ஆனால் எப்போ அவர் நம்ம மீது கருணையாக இருப்பாருனாக்கா, நம்ம மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாமல் அவரோட நம்ம எப்போ ஒப்புரவாகி அவரோட ஒன்றா நம்ம நடக்கிறோமோ அப்போ தான் வந்து அவர் நம் மீது கருணை உள்ளவராக காணப்படுகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த தேவ பணியை வந்து இந்த தாய் செய்திருப்பாங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறமா அதுக்காக உதவியிருக்காங்க, உற்சாகத்தோடு அவர்கள் அந்த தேவ பணியை செய்திருப்பார்கள். பவுல் வந்து வியாதியாக இருந்த காலத்திலும் சரி, ஊழியத்தின் நிமித்தம் ஏற்பட்ட அவமானங்கள் மத்தியிலும் இவங்க வந்து ஒரு நல்ல தாயாக பவுலின் மீது பாசம் காட்டி பவுலுக்கு பராமரிப்பு செய்திருப்பாங்க. அதனால தான் எனக்கும் தாயாகிய, ஏன்னா தாய்க்கு தான் அந்த சிறந்த குணம் இருக்கும். ஒருத்தர் சிக்காயிட்டாக்கா அவங்கள வந்து அன்பாக பார்த்துக்கிறது, அவங்க ரிக்கவர் ஆகிற வரைக்கும் ஒரு தாய் தான் தன் பிள்ளைகளோடு இருந்து நல்லா கவனிச்சுப்பாங்க. ஸோ பவுலையும் அந்த தாய், ரூபஸோட தாய் அந்த மாதிரி நன்றாக கவனித்திருப்பார்கள். அதுக்கப்புறமா வந்து பவுலின் மீது செலுத்திய அன்புக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. பவுல் அவர்களை சிறப்பாக வாழ்த்துகிறார். அதனால தான் நாமும் கூட இந்த
ஊழியத்தின் நிமித்தமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெற்றோரை விட்டு, அதுக்கப்புறமா வந்து தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு, தன் கூட பிறந்தவர்கள் இவங்களெல்லாம் விட்டுட்டு ஊழியத்தின் நிமித்தமாக நீங்கள் பல்வேறு இடங்களுக்கு நாடுகளுக்கு செல்ல நேரிடலாம். அப்போ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரர்களுக்கு தாய் தகப்பன் இருக்காது. அந்த தாய் தகப்பன் இழந்த பிள்ளைகள் கூட ஊழியத்துக்கு வருவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து இந்த ரூபஸின் தாய் போல, இப்போ யாருக்கு தாய் இல்லையோ அவங்கக்கிட்ட தாய் போல அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும். அதே போல் யாருக்கு பிள்ளை இல்லையோ அவர்களை தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது அந்த ஊழியத்தை நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும். எப்பவுமே எங்கே ஐக்கியமாக இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அங்கே இருக்கிற சபையும் அங்கே குடும்பமும் அங்கே இருக்கிற ஊழியமும் சிறந்து காணப்படும். ஏன்னா யாருக்குமே கருத்து வேறுபாடு இருக்கும், ஆனால் பிரிஞ்சு போகக்கூடாது. எல்லாம் ஒன்றாக ஐக்கியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா வந்து நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு நாம் செய்கிற கடமை போல இப்படிப்பட்டவர்களுக்கும் யாரெல்லாம் ஊழியத்தின் நிமித்தமாகவோ இந்த பிள்ளைகள் நிறைய பேர் போவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி நம்ம பெற்ற பிள்ளைகளை கவனித்துக் கொள்கிறோமோ அதே மாதிரி நம்ம அவர்களுக்கும் ஒரு நல்ல தாயாக இருந்து அவர்களை கவனித்து கொள்ள வேண்டும். அவர்கள் வந்து கர்த்தருடைய பார்வையில் வந்து அவர்கள் மிகவும் விலையேற பெற்றவர்கள். ஏன்னா கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, நேற்று கூட நாங்கள் எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் சொன்னேன், அம்மாலாம் வந்து எந்த ஊழியக்காரர் யாராக இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டா போதும் அவங்கள சாப்பிட வைக்காமல் அனுப்பவே மாட்டாங்க. அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட பண்புகளில் இது ஒன்று. யார் வந்தாலும் கர்த்தருடைய ஊழியக்காரரோ இல்லை போதகரோ அந்த மாதிரி யார் வந்தாலும் அவங்கள நல்லா உபசரிப்பார்கள். அதுக்கப்புறமா என்னுடைய 2வது அக்கா மரித்தப்புறம் தான் நான் நிறைய கேள்விப்பட்டேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறமா அவங்க கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் வந்தால் கூட எங்கள் அம்மா அவ்வளோ நல்லா கவனிப்பாங்கன்னு இப்போ ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் என்கிட்ட சொன்னாங்க. உங்கள் வீட்டுக்கு உங்கள் அக்கா பார்க்க நாங்கள் வருவோம், அப்போ வந்து உங்கள் அம்மா அந்த கொஞ்ச நேரத்தை விதவிதமாக சமைச்சு கொடுத்துருவாங்க, நாங்கள் அவ்வளோ நல்லா சாப்பிட்டு போயிருக்கோம் அப்படின்வாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நான் வந்து நிறைய ஹாஸ்டலில் தான் இருந்தேன். நான் படிக்கிறப்பையும் சரி வேலை செய்கிறப்போ ஆக்சுவலாக எனக்கு வந்து குடும்பத்தோட அப்படி ஃபேமிலியோடு இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் நான் படித்ததும் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி தான் பண்ணேன், வேலைக்கு போனப்போ ஹாஸ்டலில் தான் இருந்தேன். இப்போ தான் வந்து குடும்பத்தோடு இருக்கேன். அப்போல்லாம் பிரிந்து தான் நான் இருந்தேன். நான் ஒரு இடம் இருப்பேன், ஃபேமிலி ஒரு இடம் இருக்கும், அம்மா அப்பா ஒரு இடத்துல இருப்பாங்க, என் சிஸ்டர்ஸ் அவங்க வேறு இடத்துல படிச்சுட்டு இருப்பாங்க, எங்கள் அண்ணா வேறு ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு யாராவது கர்த்தர் வந்து அனுப்புவார். ஏன்னா எங்கள் அம்மா அந்த மாதிரி மற்றவர்களை கவனித்ததுனால என்ன வந்து அங்கே இருக்கிற நான் எந்த இடத்துல வேலை நிமித்தமாகவோ படிப்பு நிமித்தமாகவோ வேறு ஒரு ஊருக்கு செல்கிறேன்னோ அங்கே வந்து என்னை அந்த மாதிரி கவனித்தாங்க. நான் நிறைய எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. அவங்க பெற்ற பிள்ளைகளை எப்படி கவனிக்கிறாங்களோ அதே மாதிரி என்னையும் கவனிப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் வந்து திண்டுக்கல்லில் ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃபெஸ்டிவலுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து நான் எங்கள் வீட்டில் யூஸ்வலாக எங்கள் வீட்டில் அப்படியெல்லாம் தூரமாக எங்கேயுமே அனுப்பவே மாட்டாங்க. நான் ரொம்ப கம்பல் பண்ணி எங்கள் அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கி நான் போனேன். அன்னைக்கு எனக்கு பர்த்டே, அவங்க வீட்டில் நான் இருந்தேன். அப்போ வந்து நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, நான் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு. சரி, நான் ட்ராவல் பண்ணுறப்போ ஜுவல்ஸ் எல்லாம் அவ்வளோ கேரி பண்ண மாட்டோம்ல, அதனால் நான் போட்டிருக்கிற ஜுவல்ஸோடு தான் போனேன். கூட அந்த நியூ ட்ரெஸ் எல்லாம் ஒரு சாரீ எடுத்துகிட்டு போயிருந்தேன். சரின்ட்டு சர்ச்சுக்கு போகிறப்போ நான் எல்லாம் ரெடி ஆகிட்டோன்னே உடனே அவங்க வீட்டில் என்ன பண்ணாங்க, அன்னைக்கு வந்து தீபாவளியும் கூட, மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த தீபாவளியும் என்னோடய பர்த்டேவும் ஒரே நாளில் வரும். அப்போது அந்த என்ன பண்ணாங்கன்னா, அவளுக்கு நகை ஒன்று கொடுத்து போட்டுக்கோன்னு சொன்னாங்க. உடனே எனக்கும் ஒரு நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, அம்மா நீ இதை போட்டுக்கோ. நான் சொன்னேன், ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். நாங்கள் யூஸ்வலாக எனக்கு அதிலெல்லாம் அவ்வளோ விருப்பம் கிடையாது. லைக் மற்றவங்கிட்ட இருந்தெல்லாம் வாங்கி நான் போடவே மாட்டேன். அப்போ சரி எனக்கு வேண்டாம் அப்படின்னோடனே, இல்லைம்மா இதே உங்கள் வீடாக இருந்தால் உங்கள் அம்மாவாக இருந்தால் கொடுத்தா உடனே போட்டிருப்பர்ல, அந்த மாதிரி நினச்சிக்கோ, இதை நீ போட்டுக்கோ அப்படின்னாங்க.
லைக்கு இப்போ எங்கள் அம்மா வந்து முன்பின் தெரியாதவர்களை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள அவங்களெல்லாம் ஊழியக்காரரை அவங்களெல்லாம் கவனிக்கிறப்போ நம்ம ஒரு இடத்துல போய் இருக்கும்பொழுது கர்த்தர் வந்து அந்த மாதிரி ஆட்களை நம்மளுக்கு ஏற்படுத்துவார். அன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ஒரு சாப்பாடு, என்னை வந்து ரொம்ப நல்லா சந்தோஷமாக வச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா எங்களை எப்படி கவனிச்சுப்பாங்களோ அந்த மாதிரி வந்து அந்த குடும்பத்தில் இருந்தவர்கள் என்னை கவனித்து கொண்டார்கள். அதே மாதிரி இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கலாம் இல்லை? அது வந்து கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்படுத்துவார். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னாக்கா, இயேசு கிறிஸ்து மேலே நம்ம செலுத்துகிற அன்பு வந்து மாயமற்றதாக, அந்த அன்பு வந்து ஆதரவற்ற அநேகருக்கு நாம் செலுத்த தயாராக இருக்கணும். எப்படி ரூபஸோட தாய் வந்து அந்த பவுலுக்கும் அந்த ஊழியக்காரருக்கும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார்களோ, அதே போல் நம்மளும் வந்து அந்த அன்பில் வந்து கலங்க இருக்கக்கூடாது. நம்ம சம்டைம்ஸ் சொல்லுவோம்ல, நிஜமாகவே அவங்க நம்மளை விரும்புகிறாங்களா அப்படின்லாம் யோசிப்போம்ல, நிஜமாகவே நம்ம மேலே பாசமாக இருக்காங்களா அப்படின்லாம் யோசிப்போம்ல. அந்த மாதிரி மாய்மால தானே அப்படி இருக்கவே கூடாது. மாயமற்ற அன்பு நம்ம மற்றவங்களிடத்துல செலுத்த வேண்டும். அதுக்கப்புறமா வந்து மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும், ஆதரவாக இருக்கணும். அதுக்கப்புறமா நல்ல ஒரு தாயாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நாம் உதவி செய்ய வேண்டும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து 2 பேரும், ஒன்று மரியாள், இன்னொன்று வந்து ரூஃபஸின் தாய். மரியாள் வந்து அவங்க வந்து தன்னுடைய இருந்த அத்தனை தாளந்துகளையும் பயன்படுத்தினாங்க. அவங்களோட சேர்ந்து ஊழியம் செய்தார்கள், பாடுபட்டார்கள். ரூபஸோட தாய் எப்படின்னா, அந்த ஒரு தாயாக இருந்து அவங்களோட எல்லா வித போராட்டத்திலையும் கஷ்டத்துலேயும் உறுதுணையாக இருந்ததுனால தான் பவுல் வந்து எனக்கும் தாயாகிய அப்படின்னு அவங்கள வாழ்த்துறாங்க. ஸோ நம்ம இப்போ எந்த நிலையில் இருக்கிறோம்? நம்ம வந்து மரியாதை போல இருக்கிறோமா, ரூபஸ் தாயை போல இருக்கிறோமா? அப்படி இல்லைன்னா நம்மளை நாமளே மாற்றிக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வார். இப்போ ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கே 2-3 பேர்கள் சேர்ந்து உமது நாமத்தை துதிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ மரியாளையும் ரூஃபஸோட தாயை பற்றியும் பார்த்தோம் ஆண்டவரே. அவர்களுக்கு இருக்கின்ற அந்த குணாதிசயங்களை நாங்களும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் எந்தாவது குறை காணப்பட்டால் எங்களை கண்டித்து உணர்த்தும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து எல்லா நிலையிலும் எங்களை வழிநடத்த கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசப்பா, இயேசு மூல ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.